Hello guys, welcome back to React series. லாஸ்ட் வீடியோவில் காம்பனண்ட் அண்ட் JSX9ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒன் ஆஃப் தி இன்பில்ட் காம்பனண்ட் ரியாக்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான காம்பனண்ட். இது ஏன் நான் நடுவில் சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம ஃபர்தராக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இது தவிர்த்து நிறையா இன்பில்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, பட் திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இன் ரியாக்ட். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால இட் குட் அட்டாச் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்னா இட் உட் பி பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெரி இன்பில்ட் காம்பனண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான். ஸோ மெயின் ஆப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் காம்பனண்ட்குள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட் இருக்குது. ஸோ கிளாஸ் காம்பனண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு H1 டேக் இருக்குது. ஓகேங்களா? ஃபைன். இதோட டாமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பாடி இருக்கும். ஸோ பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரூட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இண்டெக்ஸ் HTML வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவ் இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த டிவ்லேருந்து தான் நம்மளோட ரியாக்ட் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நான் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெயினில் என்ன இருக்குன்னா ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கணும், ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஃபங்க்ஷனில் என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கணும், கிளாஸ் காம்பனண்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கும். கிளாஸில் என்ன ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா H1 டேக், அதாவது கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஒரு யூஸ் கேஸ் இங்கே என்னென்னா, ஸோ எனக்கு இங்கே ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டில் வந்து இன்னொரு H1 இருக்குது. ஓகேங்களா? H1ல் ஃபங்க்ஷன் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்பில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா ஒரு H1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? எனக்கு இந்த app.jsxல போத் ஃபங்க்ஷனும் இருக்கணும், கிளாஸ் காம்பனண்ட்டும் இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி நான் வந்து டிஃபைன் பண்ணுறது? ஸோ நான் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே வந்து நான் கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வராது. பிகாஸ் ஒன் செகண்ட், நான் வந்து அது இம்போர்ட் பண்ணிக்கிறேங்க. நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு தென் ஐ குட் சர்ச் ஃபார் கிளாஸ் காம்பனண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு VS கோடில் சம் சின்டாக்டிக் எரர் காமிக்குது. இதை ஹோவர் பண்ணிங்கன்னா JS எக்ஸ்பிரஷன் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து க்ராஷ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு JSX எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் எலிமெண்ட்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பேரண்ட்டில் ரேப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெவ்க்குள்ளே ரேப் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே இன்னொரு டிவ். ஸோ அந்த டிவ்க்குள்ளே 2 காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் காம்பனண்ட், இன்னொன்று கிளாஸ் காம்பனண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஃபங்க்ஷனல் கிளாஸ். ஸோ இதுக்குள்ளே போனோன்னா எனக்கு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இருக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் காம்பனண்ட், சிம்பிளிங் காம்பனண்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து டிவ் வரக்கூடாது. இந்த இடத்துல டாமில் வந்து எனக்கு டிவ் வரக்கூடாது. பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரூட்டோட சிபிலிங்ஸாக தான் இருக்கணும். தவிர எனக்கு இனி இன்னொரு JSX வந்து ஒரு பேரண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ராக்மெண்ட்டை 2 விதமாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒன்று ஷார்ட்டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே நான் வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரூட்டை நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இருக்குது அண்ட் கிளாஸ் காம்பனண்ட் இருக்குது. இது 2 எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டோட சிப்லிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வே ஆஃப் கிரியேட்டிங் திஸ் ஃப்ராக்மெண்ட் காம்பனண்ட். இன்னொரு வே என்னென்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட்லேயே இன்பில்ட் காம்பனண்ட் இருக்குது. ஸோ அது ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே சம் என்னென்னலாம் நீங்கள் ரேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ போன இதுக்கும் இந்த இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் எப்பப்பெல்லாம் இந்த ஃப்ராக்மெண்ட்டை யூஸ் பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுங்கிறத நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இது ரெண்டுமே அப்ளிகபிள் தான். ஸோ ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வைஸ் தான் இருக்கும். பட் மோஸ்ட் கேசஸ் வில் யூஸ் திஸ் ஃப்ராக்மெண்ட் காம்பனண்ட் பை இம்போர்ட்டிங் ஃப்ரம் ரியாக்ட் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ ஹோப் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட்னா என்னென்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்னொரு காம்பனண்ட் டேட்டா வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.